அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மருத்துவர் ஸ்ரீதரன். நான் செங்கல்பட்டில் சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அந்த ஒரு மருத்துவமனையில் நான் முதுகலை பட்டதாரியாக பணியாற்றிட்டு வரேன். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, மேலையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகபரணேஸ்வரர் கோயிலில் நாங்கள் இலவச முகாம் போட்டிருக்கோம். ஆலோசனை மற்றும் மருத்துவ முகாம் போட்டிருக்கோம். இங்கே மருத்துவ முகாம் போட்டிருக்கல நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவம் அப்படின்றது யோகா மற்றும் அக்குபங்க்சர். இதை பற்றின ஒரு முகாம், விழிப்புணர்வு முகாமும் போட்டுட்டு இங்கே வரவங்களுக்கு எல்லாமே நாங்கள் இலவசமாக சிகிச்சை அளிச்சிருக்கோம். இது நாங்கள் ஒரு மிஷனாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம செங்கல்பட்டில் இயற்கை மருத்துவ கல்லூரி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. 2021 ஆரம்பித்தது. அங்கே இப்போ அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க ரெகுலராகவே. இந்த பயன் எல்லாத்துக்குமே போய் அடையணும், எல்லாத்துக்குமே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நாங்கள் இலவச முகாம் போட்டுருக்கோம். செங்கல்பட்டில் இயங்கக்கூடிய சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரியிலையும் மருத்துவமனையிலையும் இலவசமாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அங்கே கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, 5 பஞ்சபூதங்கள். நம்மளோட உடம்பு இயற்கையாக தான் உருவாயிருக்கு. அப்போ இயற்கையாக உருவான அந்த உடம்பை இயற்கையிலே குணப்படுத்திக்கலாம் அப்படின்றதான் இதோட மோட்டிவ். ஸோ எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாமல் உணவை நம்ம மருந்தாக எடுத்துட்டு, அது போக எண்ணற்ற சிகிச்சை முறைகளை வெளியேந்து கொடுத்து நம்ம உடம்புக்கு அது ஒரு நோயிலேருந்து வெளிவரதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த இயற்கை மருத்துவம். எந்த உள் சிகிச்சையும் மருந்துகளோ எதுவுமே இல்லாமல் உணவை மருந்தாக எடுத்துக்கிறோம். வெளியேந்து சில சிகிச்சைகளை கொடுத்துட்டு நோயிலேருந்து உடம்பை காப்பாற்றுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். இதுதான் இதில் முக்கியமாக இயற்கை மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காமனாக சொல்லப்போனால் நீராவி குளியல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, வாழை இலை குளியல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இடுப்பு குளியல்னு சொல்லி நீர் சிகிச்சை முறைகளே நிறைய விதமான முறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண் சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ஃபுல்லாக மண் பூசுறதாகட்டும், இல்லை வயிற்றுக்கோ இல்லை கண்களுக்கு மட்டும் மண் பூசுறதாகட்டும், இந்த மாதிரி சிகிச்சைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யோகாலாம் நிறையா இருக்குது. யோகாலாம் எல்லாமே நான் வருது இந்த கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆசனங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி எண்ணற்ற பயிற்சியாளர்கள் அங்கே முதுகலை பட்டதாரிகளே நேராக பேஷண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதோட கடைசியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அக்குபங்க்சர் மற்றும் ஆற்றல் மருத்துவம். ஏன்னா அந்த உடம்பு இயங்குறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் தான். அந்த உலகமே இயங்குறதுக்கு ஒரு ஆற்றல் தான் காரணம். அப்போ இந்த ஆற்றல் சரிவர இருந்தது அப்படின்னா, எந்த இடத்துலையுமே தேக்கம் இல்லாமல் இருந்தது அப்படின்னாலே உடம்பு சுத்தமாக இருக்கும், ரொம்ப நோய் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த ஆற்றலை தூண்டுறது குறிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த ஆற்றல் மருத்துவம். அப்போ ஆற்றல் ஒரு இடத்துல தடைப்பட்டாலோ, இல்லை தேங்கி நின்றாலோ, இல்லை குறைபாடு ஏற்பட்டாலோ, இந்த மாதிரி அக்குபங்க்சர் அப்படின்ற ஒரு ஊசியை வச்சு நம்ம அந்த ஒரு கரெக்டான வர்ம புள்ளிகளை குத்தி நம்ம அதை ஸ்டிமுலேட் பண்ணுற மூலிமா அந்த ஆற்றல் ரிலீஸ் ஆகும். அப்படி ஆற்றல் ரிலீஸ் ஆகிறப்போ உடம்பு ஃபுல்லாக அது நல்லா தடையற இயங்க ஆரம்பிச்சதுனால நோய் எங்கேயுமே தேங்காது. அதுதான் அந்த அக்குபங்க்சரோட மருத்துவ முறையும். அப்போ இந்த மொத்த இயற்கை மருத்துவம், அக்குபங்க்சர், யோகா எல்லாமே எங்கிறதோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 5 பஞ்சபூதங்கள் அந்த தத்துவம். ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் உடம்புல எங்கேயுமே தங்கு தடையற்றாமல் சுத்த ஆரம்பிச்சிருச்சு, அது ஒரு இடத்துல கரெக்டாக போயிருச்சு அப்படின்னாலே நோயின்ற ஒன்றுக்கான வரதுக்கான அவசியம் இருக்குது. அப்போ அதை இப்படிலாம் எடுத்துக்கலான்றதான் இந்த மருத்துவம். இதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் மேலையூரில் இந்த ஆலோசனையில் சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஜென்ரலாக ஸ்பீச் கொடுத்துட்டு குறைக்க பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் இதோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமும் நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு ஆதரவு கொடுத்த இந்த ஊரோட கவுன்சிலர் ஆகட்டும், இந்த கோயிலோட நிர்வாகியாகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களே அழைச்சி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்க சொன்ன எங்களோட கல்லூரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது தொடர்றதுக்கு மக்களாகிய நீங்கள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக உங்களோட தயவும் எங்களோட ஆலோசனையும் என்னைக்கும் இருக்கும். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமானது ஏன்னா இந்த கிராமத்தில் வந்து மேலூர் கிராமத்தில் ஐயா சிட்டி பாபு அவர்களுடைய முயற்சினால இன்றைக்கு வாழ்க்கையை வந்து ஆரோக்கியமான வாழ்வதற்கான ஒரு மருத்துவ முகாம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு முன்னாடி ஒரு 2-3 மாதம் பிளான் பண்ணியிருந்தோம். அது இன்னைக்கு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அமைச்சிருக்கோம். ஸோ இந்த நிகழ்வு வந்து சிறப்பிக்க நமக்கு சில சிறப்பிக்கிறதுக்காக மாவட்ட கவுன்சிலர் அவர்கள் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த பஞ்சாயத்துடைய தலைவர் அவர்கள் மேடம் வந்திருக்காங்க. மற்றும் பெரியவர்களும் வந்திருக்காங்க. அது வந்து இந்த முகாமில் கலந்ததுக்காக இந்த கிராமத்தை சார்ந்த இந்த பகுதியை சார்ந்த மக்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் வணக்கம். ஸோ எங்களுடைய நிறுவனமானது சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், அதாவது அதாவது மருந்து மாத்திரை இல்லாம நோயை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும்னு சொல்லி நம்ம வந்து செங்கல்பட்டுல வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இலவசமா வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சிருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து துறை தலைவர் மருத்துவர் பாண்டியராஜன் சார் அவர்களும், அப்புறம் வந்து யோகா மருத்துவத்துறை தலைவர் திரு காயத்ரி அவர்களும் மற்றும் முதுகலை மருத்துவ மாணவர்களும் மருத்துவ அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஸோ அவர்களையும் வரவேற்கிறோம். ஸோ இந்த ஆரம்பம் வந்து அவர்களையும் வந்திருக்கிறார். அதனால இதை வந்து இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பிக்கிறதுக்கு வந்துள்ள மாவட்ட கவுன்சிலர் ஜெயசந்திரன் அவர்களை பொன்னாடை ஒட்டி சிறப்பிக்குமாறு மருத்துவர் பாண்டியராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கோமதி மேடம் அவர்களை சிறப்பிக்க திரு காயத்ரி அவர்களை திருமதி காயத்ரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வானது மருந்து மாத்திரை இல்லாம நம்ம வந்து நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிறப்புரை வழங்க மருத்துவர் ரமேஷ் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தினுடைய மருத்துவ அதிகாரிகளை எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மருத்துவர் ரமேஷ். நம்ம ஒரு நோய் வந்து எடுத்தோடனே ஒரு நோயை வரதில்லை. நம்ம அன்றாடம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் ஒரு நாளைக்கு வந்து நோயாக வருது. சின்ன சின்ன தவறுகளை எப்படி சரி செஞ்சு நம்ம நோயை சரி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 கிலோவில் பிறந்தோம், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தா உணவால் வளர்ந்த உணவு. அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம நோயை உருவாக்கும். அப்போ நம்ம என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரியான எளிமையான வீட்டை, அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து சமையல் அறையில் வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவத்தை வச்சுருக்காங்க. அந்த சமையலே வந்து அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அப்போ அந்த உணவு முறையிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதெல்லாம் உணவு அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம உணவு பூச்சிக்கொல்லி மருந்து போடாமல் எந்த ஒரு உணவையும் வந்து நம்ம வந்து செய்யறது. முன்னாடி வந்து இயற்கை விவசாயம் பார்த்துருந்தோம், இலைத்தலை போட்டு நம்ம வந்து விவசாய குடும்பம் தான். அப்போ வந்து அந்த உரம் பூச்சிக்கொல்லி மருந்து போடாமல் இயற்கையாக விளையக்கூடிய உணவுகளை சாப்பிடுறது வரைக்கும் நம்ம எந்த நோயும் வரல. எப்போ வந்து நம்ம வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் போட்டு விளையக்கூடிய இந்த உணவுகளை நம்ம உட்கொள்ள ஆரம்பிச்சோமோ அப்போதான் வந்து நமக்கு நிறைய நுரையீரல் பிரச்சனை, நமக்கு தோல் நோய்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்னென்னலாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணும்னா சீரகம் வச்சுக்கோங்க. நம்ம சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரண பிரச்சனை எல்லாத்தையும் போக்குச்சு. அதனால வந்து அது நம்ம உணவுல வச்சிருந்தாங்க. 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலான்னு சொல்றாங்க. 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம். அப்போ ஒரு 10 மிளகு வந்து நம்ம உணவுல சேர்த்து வச்சுக்கணும். மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, கேன்சர் வராமல் தடுக்கும், மூட்டு பிரச்சனை வராமல் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் வந்து மஞ்சள் வந்து ஒரு மிக சிறந்த மருத்துவமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சமையல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மருத்துவம், நம்மளோட உணவு முறை அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மருத்துவம். அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து என்ன செஞ்சாங்களோ அதை மறுபடியும் நம்ம செய்யணும்
அப்படி செஞ்சாலே வந்து நம்ம நோய் வந்து வாயிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடாக நம்ம என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன செய்யணும். முன்னாடி வந்து ஆளும் மேலும் பல்லு குருதின்னு சொல்லிட்டாங்க. வேப்பங்குச்சிலையும் ஆலமரத்து அந்த இதில் நம்ம பல் தேய்ச்சிட்டு வரைக்கும் நம்ம பல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எப்போ நம்ம வந்து பேஸ்ட்டுக்கு மாறணும் டூ பவுடர் மாறணும் அன்றைக்கி வந்து நம்மளுடைய வாயில் வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி வந்து அன்றாடம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்புலையும் கறியிலையும் பல் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். முன்னாடி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கறியிலையும் உப்புலையும் பல் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னன்னா ஒரு விளம்பரம் வருது, காட்டு மிராண்டி மாதிரி கறியிலையும் உப்புலையும் பல் தேய்க்காதீங்க, பேஸ்ட்டை பல் தேய்ங்க அப்படின்ட்டாங்க. உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், பேஸ்ட் மாறிட்டோம். ஒரு 60 வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு விளம்பரம் வருது. ஒரு நடிகை வந்து பாத்ரூம் ஜன்னல் கதவை உடச்சது ஒரு பேஸ்ட் உப்பு இருந்தா அவங்க பேஸ்ட் கறி இருக்கான்னு. அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோமோ அதே விஞ்ஞானமா இன்னைக்கு வந்து திருப்பி நம்ம கிட்டே வந்து காசு விற்கிறாங்க. இன்னைக்கு வந்து சார்கோல் பேஸ்ட், கறியில செய்யற பேஸ்ட்டை வந்து இதுவே அதிகமான விலை உள்ளது. ஸோ அது மாதிரி நம்ம முன்னோர்கள் என்ன செய்யறாங்களோ அதை வந்து மறுபடியும் நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே நம்ம பாதி நோயிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னா மருத்துவ அறிவியல் சொல்லுது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடெல்லாம் இந்த இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தை கூட இந்த கேம்ப்ல நம்ம செய்திருக்கோம். நம்ம எளிமையான மருத்துவம், அதாவது வந்து நீங்க மருந்து அப்படின்னு சொன்னா எவ்ரி பில்ஸ் கம்ஸ் யூ கேன் ஹீல்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிட்ற ஒரு மாத்திரையும் உங்களுக்கு நோய் உண்டு பண்ணும். ஸோ அப்படின்றத நீங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மருந்து மாத்திரைகளை வந்து அன்றாடம் நிறைய எடுத்துக்காம நம்ம உணவு முறையிலே நம்மளோட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க நம்ம நிறைய நோயிலிருந்து நம்ம வெளியே வந்துடலான்னு தான் இந்த இயற்கை மருத்துவத்துடைய கோட்பாடு. ஸோ அதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்த்து நீங்கள் உணர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் அந்த முகாம் அமைச்சிருக்கு. ஸோ இந்த அமைச்சி ஒரு பெரிய சிரமம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த கேம்ப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பொதுமக்களுக்கு ஒரு ஏற்புடையாகவும் உதவிகரமாக இருக்கிறதுக்கு வந்து ஆர்வம் பண்ணி கொடுத்துருக்க அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக இந்த மருத்துவ முறையை வந்து இந்த பகுதியிலிருந்து வந்து அனுபவபூர்வமா அனுபவிச்சு இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண ஐயா சிட்டி பாபா அவர்களை வந்து ஒரு சின்ன வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ற மாதிரி அழைக்கணும். அவங்களுடைய அனுபவம் ஏன்னா அனுபவம் ஷேர் பண்ணும்போது தான் நிறைய பேர் தெரியும். அதனால ஒரு சிறிய அனுபவம் வந்து ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் வரும்போது நிறைய முட்டுக்கு அதிகமாக இருந்தது. அவருக்கு வந்து முட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்பயும் முட்டி வலி இருக்கு. ஆனால் வந்து அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா மருந்து இல்லாமல் நோயை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு இருக்கேன். இங்கிருந்து அவர் தூரம் ஒரு 15 கிலோமீட்டர் கடல் வந்து டெய்லி வருவார். கிட்டத்தட்ட 6 மாதம் வந்துருக்கீங்களா? இல்லை 3 மாதம் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப அதிகமாக இருந்த வலி வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. ஏன்னா வயசாகும்போது வலி இருக்கலாம் செய்யும். ஆனால் வந்து இந்த மருத்துவ முறைலாம் செய்ய ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80% குறைஞ்சிடும். அது சின்ன வயசாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குணமாயிடும். கொஞ்சம் வயசாக இருக்கும்போது அதுக்கான உணவு முறைகள் மாற்றம், அப்புறம் வந்து சிகிச்சை மாற்றம், உடற்பயிற்சியிலேருந்து கொஞ்சம் மாற்றம் இதெல்லாம் செய்யும்போது ஒரு 3 to 4 மாதம் செய்யும்போது நல்ல குணமடைன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஐயா சிட்டி. அடுத்ததாக இந்த நிகழ்வில் கலந்துரையாட ஐயா ஜெயச்சந்திரன் சார் அவர்களே ஒரு சிறிய உரை. அவர் வந்து அவங்க இப்போ பேசிட்டு போக சொன்னார். இந்த மாதிரி அவரு கீழே வந்து 30 கிராமங்கள் வந்து அவர் செயல்பட்டு இருக்காரு. அவங்க பகுதியில் வந்து ஒரு கேம்ப் ஏற்படுத்தி கொடுக்குறான்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. அவருடைய ஒரு சிறிய உரையாற்ற ஐயா அவர்கள் அடைகிற அளவுக்கு இது செஞ்ச எங்களுக்கு நன்றியாக இருக்கும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி செய்வோம். உங்களுடைய கோரிக்கை ஏற்ற மாதிரி சிறப்பாக செஞ்சுருவோம். ஏன்னா இங்கே வந்து சின்னதாக பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து உணவு முறைகள் என்னென்ன உணவு முறைகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா டெமோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் யோகாலையும் அக்குபஞ்சருக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி ஏன்னா நம்ம போடுற பர்பஸ் வந்து மக்கள் வந்து பயன்படணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா டீட்டெயிலாக நம்ம வந்து செஞ்சுருக்காங்க. நல்லா ஒரு பிளான் பண்ணி நல்லா மிக்க நன்றிகளை கலந்து இருக்குது. அடுத்ததாக திருமதி கோமதி மேடம் அவர்களை ஒரு சிறிய உரையாற்ற எல்லாமே வந்து
ஃபினிஷ் ஆகுறது அது மட்டும் தான் தெரியுது. மற்றபடி இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து அதுபடியே எல்லாருமே இதை பற்றி பழகிட்டாங்க. இது இருக்கு, இதுதான் நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கிற ஜென்ரேஷன். நம்ம இது போய் கேட்டு ஒரு 2-3 கடையில் கேட்பாங்க, கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறது? உடனே இதுதான் சீக்கிரம் கிடைக்குது, இதை வாங்கிட்டு வந்து தான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இந்த எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. மோஸ்ட்லி என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரேர் தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா உடம்புல நல்லா வளர்த்துக்கணும், நல்லாவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக மேடம் நேற்று தான் நான் பேச முடிஞ்சது, நேரில் வந்து பார்க்க முடியல. ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேடம்க்கு வந்து ஒரு நெஞ்சான நன்றிகள். அடுத்ததாக வேற பேசுகிறாங்களா, வேற ஷேர் பண்ணாங்களா? ஸோ அடுத்ததாக வந்து நம்முடைய ஐயா கையிலேருந்து ஒரு சிறிய மூலிகை எண்ணெய் கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து ஐயா வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம கேம்ப் வந்து தொடங்கிடலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிட் செக் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து டாக்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க கன்சல்டேஷனுக்கு. அவங்ககிட்ட வந்து பெரியவங்க அவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது உட்காந்து அவங்க உட்காந்து பிபி பார்த்துட்டு வெயிட் செக் பண்ணுவாங்க, பிபி பார்ப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ, இப்போ என்ன வந்து வியாதிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இப்போ எழுதி கொடுப்பாங்க. சிகிச்சைகளும் கொடுத்துருவாங்க. பெண்களுக்கு வந்து அந்த பகுதி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சூடு ஒத்தனை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பயிற்சியை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து இப்போதைக்கு எடுத்துக்கங்க. அடுத்தது வந்து அடுத்த வாரத்தில் முடிஞ்சதுன்னா ஒரு கேம்ப் வந்து மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணலாம். இங்கே சின்னதாக ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணலாம். வர முடிஞ்சவங்க நம்முடைய பகுதியில் வந்து அங்கே யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நிறுவனம், அதாவது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்து காலேஜ் வந்து நம்முடைய நிறுவனம். அங்கே வந்து நீங்கள் வந்து எல்லா சிகிச்சைகளும் காலையில் 7 to 12 மணி வரைக்கும் இருக்கும். மாலை வந்து 3 to 5 மணி வரைக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மார்னிங் மட்டும் இருக்கும், மதியம் இருக்காது. ஸோ அதனால் அங்கே வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த டாக்டர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. எப்போ வேணால் நீங்கள் வந்து அந்த சிகிச்சை முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு பயன்பெறலாம். ஸோ மிக்க நன்றிங்க சார். ஸோ அதே மாதிரி நம்ம சார் அவர்களையும் வந்து நம்ம நிறுவனத்தை பார்வையிட்டு அங்கே வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கோங்க சார் நிறுவனத்தில். ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிடலாம் சார். எண்ணெய் இங்கே தான்